ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் போன வீடியோவில் சைனாவிலேருந்து வாங்கின பொருள் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். என்ன ஷிப்பிங் காஸ்ட்டு, எவ்வளோ நல்ல டெலிவரி ஆகும், எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை போட்டிருந்தேன். என்ன வெப்சைட்டு எல்லாமே நான் போட்டிருந்தேன். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய என்கொயரி வந்துச்சு. ஸோ அந்த என்கொயரியிலேருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நம்ம வந்து சைனாலேருந்து எப்படி பொருளை வாங்கலாம், எப்படி அதை நம்ம குரூப்பாக சேர்ந்து வாங்கலாம், இல்லை தனியாக சேர்ந்து வாங்கலாமா, எப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து போன வீடியோலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருந்தேன், எவ்வளோ ரூபாய்க்கு எனக்கு ஷிப்பிங் காஸ்ட் ஆச்சு எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி தான் சிமிலர். பட் வந்து நம்ம இதை குரூப்பாக வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இதில் நான் ஏதாவது தப்பாக யாராவது சைனாலேருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இதை வந்து நான் தப்பாக எதுவும் சொல்லியிருந்தேன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருளோட ப்ரைஸ் அமௌண்ட்டு ஓவரால், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொருளோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ஜ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தார். அவர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியல. ஆனால் நான் வாங்கின பொருளோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா ஒரே ஒரு பார்சல். மற்றபடி ஒரு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ஜ் எதுவுமே என்கிட்ட கேட்கல. மேபி 5000 ரூபாய்க்கு மேலே இல்லை 10000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ஜ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் இப்போ வந்து பல்காக ஆர்டர் பண்ணுறேன், இல்லை 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா நான் எல்லாமே என்னோட செல்லர்கிட்ட நான் கேட்டுட்டு தான் நான் ஆர்டர் பண்ணுவேங்க. ஏன்னா என்னோட செல்லர் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க கரெக்டாக. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டம் கிளியரன்ஸ் ஆகும், இந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டம் கிளியரன்ஸ் ஆகாது, இதுக்கு சார்ஜ் வாங்குவாங்க, சார்ஜ் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து என்னோட செல்லர் சொல்லிடுவாங்க. ஸோ வந்து நான் வந்து இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணுறேன்னா, நீங்கள் என்னோட வெப்சைட்டை பார்த்து பொருள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொருளோட வெயிட் என்னன்னு பார்த்துடுங்க. ஏன்னா நான் வாங்கின பொருளோட வெயிட் வந்து இது வரைக்கும் 500 கிராம் வந்து தாண்டலை, அதாவது அரை கிலோ வெயிட்டை வந்து தாண்டலை. ஸோ நீங்கள் வந்து வாங்கும்போது பொருளோட வெயிட் என்னன்னு பார்த்துடுங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய், இல்லை 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிங்காக பொருளை ஆர்டர் போடுங்க. அப்படி ஆர்டர் போடும்போது உங்களுக்கு வந்து அதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா மேபி அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு அப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டு கம்மியாக பண்ணுங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பொருள் வந்து இங்கே 100 ரூபாய்க்கு கிடைக்கும், அங்கே இங்கே வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்கணுங்களா, அந்த பொருள் வந்து அங்கே வந்து சைனாவில் வந்து உங்களுக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்கு கிடைக்கணும் வைங்களேன். அதோட குவாலிட்டி என்ன அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா ப்ரைஸ் கம்பேரிசனில் வந்து நமக்கு ஓகே நம்ம இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் வாங்கின பொருளுக்கு வந்து குவாலிட்டி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபா இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து பொருளை சூஸ் பண்ணி அது ரிலேட்டடான பொருளை மட்டும் வாங்குங்க. அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு வேறு என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் தேடி வாங்கிக்கிடுங்க. ஸோ இதை தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரேட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படி சொல்லி 5000 ரூபா 10000 ரூபா வெயிட்டும் அதிகமாக இருக்கிற பொருளை வந்து நீங்கள் வாங்காதீங்க. இது வந்து என்ன போன வீடியோவில் போட்ட வீடியோவுக்கு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க மூலமாக எனக்கு கிடைச்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் அங்கே என்னென்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இதை ஏன் நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் இது வரைக்கும் நான் பிரச்சனை ஃபேஸ் பண்ணல. ஸோ எனக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷனும் எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி எனக்கு உங்களுக்கு நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணும்போது நான் அவங்க மூலமாக நான் நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிறேன். அது வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க. தப்பில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய வழி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதுதான், ஏன்னா நம்ம வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் காசை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக விட்டுறக்கூடாது. அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் வந்து மறுபடியும் ஒரே கான்செப்டான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஒன்று சொல்கிறேங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த வெப்சைட் லிங்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு உங்களுக்கு அதில் என்ன பொருள் உங்களுக்கு வேணும்
அந்த பொருள் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கான்னு பாருங்கள். அந்த வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னா சென்னையில் இருக்கிற ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒவ்வொரு பொருள் வந்து என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை யாராவது ஒரு ஆள் ஆர்டர் போடுங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, இப்போ தூத்துக்குடியில் இருக்கீங்க, இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறீங்க, மதுரையில் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொருளை ஆர்டர் போட்டுட்டு அதாவது அவங்களுக்கு தேவையான பொருளை ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆள் மூலமாக ஆர்டர் போடுங்க. அப்படின்னா தான் இதுக்கு வந்து பொருளோட காஸ்ட்டும் சரி, பொருளோட ஷிப்பிங் காஸ்ட்டு, பொருளோட ஒரிஜினல் ப்ராடக்ட் எல்லாமே குறையும். நீங்கள் தனித்தனியாக போட்டிங்கன்னு வைங்களேன், அது வந்து எக்ஸ்ட்ரா காசு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேங்க. ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி பொருள் வந்து ஆர்டர் போடுற முன்னாடி வந்து நீங்கள் வந்து அந்த பொருளை பற்றின மெக்கானிசம் ஒர்க்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கார் வந்து டேஷ் கேமரா நான் ஒன்று வாங்குறேன்னு வைங்களேன், இந்தியன் மார்க்கெட்டில் அது 1000லேருந்து 5000 வரைக்கும் கிடைக்குன்னு வைங்களேன், சைனா வெப்சைட்டில் 100 ரூபா 150 ரூபா கிடைக்குன்னா அந்த டேஷ் கேமரா வந்து இந்த மாடலுக்கு செட் ஆகுமா, இல்லை அந்த டிஸ்பிளே சைஸு ஏதோ ஒரு பொருள் அது வந்து இந்த காருக்கு செட் ஆகுமா, ஏன்னா ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸ் தெரியணும். நீங்கள் வந்து ஓகே இந்த காருக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிறாதீங்க. அப்புறம் செட் ஆகலாம் அப்படின்னா ரிட்டர்ன் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற லைட்டிங் ஷாப்பு இல்லை கேமரா வைக்கிறவங்க யாராவது உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்டுடுங்க, மச்சான் இப்படி பொருள் வந்து நான் ஒன்று ஆர்டர் போட போகிறேன், இது வந்து இந்த காருக்கு செட் ஆகுமா, இந்த பைக்குக்கு செட் ஆகுமா, இந்த ஃபோனுக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு. அவங்க அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அந்த எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க தான் பொருளை பார்த்த உடனே கண்டிப்பாக இது செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வாங்கிடுங்க. அப்படி வாங்கும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற பொருளை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங்காக பண்ணிவிடுங்க. ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது அதை ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ வரும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்து அந்த பொருள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். 2வது தடவை உங்களுக்கு வாங்குவீங்க. இந்த வீடியோ மூலமாகவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராடக்ட் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கும்போது ஸோ சின்ன அமௌண்ட்டு தானே, அது போனால் போயிட்டு போதும் அப்படின்னு ஒரு சிலவங்க நினச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க. 2வது அந்த வெப்சைட்டை வந்து யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எனக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, நானும் அது மூலமாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். யூடியூப்பில் வந்து வீடியோ மூலமாகவும் நான் சொல்லிடுவேங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இந்த வெப்சைட்டில் வாங்காதீங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்த நான் சொல்ல தான் கஷ்டமாக, அதான் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து எப்படி வாங்கணும், எவ்வளோ ப்ரைஸ் எப்படி கம்பேர் பண்ணி வாங்கணும், எந்த வெப்சைட்டில் வாங்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெரியும். நிறைய பேர் வந்து வெப்சைட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலுமே யாருமே சொல்ல மாட்டாங்க ஓப்பனாக. ஸோ நான் இது வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது, அதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் சொல்கிறேன். இது வந்து எனக்கு பணம் மைண்டடாவோ இல்லை என் மூலமாக தான் நீங்கள் ஆர்டர் போடணுமா அந்த விஷயத்துக்காக சொல்லலை. இப்போவும் வந்து சொல்லலை. இதில் வந்து நான் 2வது நான் கமிஷன் வச்சும் நான் எதுவும் விற்கலைங்க. நான் என் மூலமாக நீங்கள் ஆர்டர் போட்டாலும் அதில் என்ன 100 ரூபா வருதா, 100 ரூபா தான் நான் உங்கள்கிட்ட வாங்குவேன். 200 ரூபா வருதா, 200 ரூபா தான் நான் உங்கள்கிட்ட வாங்குவேன். எனக்கு 250 ரூபா வேணும், கமிஷன் எதுவுமே வரல. இதில் வீடியோ போடுற மூலம் நான் மக்களுக்கு அந்த விஷயங்களை நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காகவும், 2வது வந்து என்னோடய பேச்சு திறமையை வந்து யூடியூப் சேனல் மூலமாக வளர்த்துக்கணும். ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கிட்டேயோ இல்லை ஒரு செல்லர்கிட்டேயோ நம்ம வந்து தைரியமாக பேசணும், அவங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கணும். அதில் நான் என்னோடய லேர்னிங் ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணணுங்கிறக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேங்க. ஸோ வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நான் வீடியோ போடலை. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பொருளை வந்து எப்படி வாங்கினா அதோட நமக்கு லாபம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி மாறும். பிராண்டுன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, இந்த பிராண்டு வந்து ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த பொருளை வந்து சைனாவில் வந்து எனக்கு 30 ரூபாய்க்கு கிடைக்கணும், எங்களுக்கு இங்கே வந்து 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் கிடைக்கும், சைனாவில் 30 ரூபாய் கிடைக்குன்னா நீங்கள் இந்த பொருளை ஒரு தடவை ஆர்டர் போட்டிங்கன்னா 30 ரூபா வந்து பொருளோட வேல்யூ, ப்ளஸ் வந்து 100 ரூபா வந்து ஷிப்பிங் காஸ்ட் இருக்கும். ஓகேவா? அப்போ பொருளோட வேல்யூ என்ன, 130 ரூபா. இந்தியாவில் அதோட பொருளோட வேல்யூ என்ன, 200 ரூபானே வச்சுடுங்க. ஓகேவா? 200 ரூபா. இப்போ நீங்கள் இந்த பொருளை 2 தடவை ஆர்டர் போட்டிங்கன்னா இதோட வேல்யூ வந்து 25 ரூபாயிலேருந்து 27 ரூபா, அதாவது 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 குவான்டிட்டியாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்டில் லெஸ் ஆகும். ஷிப்பிங் காஸ்ட்டில் இது எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பொருளுக்கு 100 ரூபானா 2 பொருளாக வாங்கும்போது இதோட ஷிப்பிங் காஸ்ட் வந்து 180 ரூபாயிலேருந்து 150 ரூபாயிலேருந்து 180 ரூபா. ஸோ உங்களுக்கு
குவான்டிட்டி வைஸும் அதிகமாகும் போது பொருளும் சரி, ஷிப்பிங் காஸ்ட்டும் வரும் சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாகும். இதே மாதிரி நீங்கள் 50 பொருள், 100 பொருளும் 200 பொருளை வந்து ஒரே பொருள் 200 தடவை வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹5 10 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 200 பொருளுமே நம்ம ஒரு ஆள் வாங்கி இந்தியன் மார்க்கெட்டில் இதை நம்ம சேல் பண்ணலாம்னு கேட்டால் சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த மாடல் பொருள் வந்து சென்னையில் 10 பேர் வச்சுருப்பாங்க, திருச்சியில் 10 பேர் வச்சுருப்பாங்க, கோயம்புத்தூரில் 10 பேர் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் இப்போ கோடம்பாக்கத்தில் கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க, பல்லாவரத்தில் கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க, தாம்பரத்தில் கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். ஸோ இவங்களை வந்து நம்ம ஒரே இடத்துல நம்ம கேதர் பண்ணி இந்த ப்ராடக்டை விற்க முடியாது. நான் அதனால் என்ன சொல்கிறது, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த பொருளை நீங்கள் வாங்கும்போது, இந்த பொருள் இல்லை, இதை மாதிரி சம்மந்தமான எல்லா பொருளும் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து இருந்து எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும், ஸோ இந்த பொருளை வந்து நாங்கள் வாங்கினா 4 பேர் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிப்போம், இந்த பொருளை நம்ம வாங்கினா நம்ம 10 பேர் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 பொருள் ஒரு இந்த கேஸ் ஆர்டர் போடுறீங்கன்னா ஒருத்தவங்க 10லேருந்து 20 வரைக்கும் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் அது வந்து சேல் ஆயிரும், காசும் கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்து பொருளை வாங்கிட்டு கொண்டு வரணுங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸ் ட்ரிக்ஸு. ஆனால் நான் வந்து மொத்தமாக வாங்கிட்டு ஒரே இடத்துலேருந்து சேல் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு விஷயம் தெரியாமல் என்னோடய சேனலில் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பிளைண்டாக போய் ஆர்டர் போட்டுட்டு அப்புறம் லாபம் நஷ்டம் ஆகிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடணுங்கிறக்காக சொல்கிறேங்க. ஸோ இதே மாதிரி ஃபோன் ஆக்சசரிஸ் மட்டும் இல்லை, நிறைய பொருள் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். பார்த்துட்டு விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நல்ல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பொருளை வந்து எவ்வளோ வாங்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கலாமா, தனிப்பட்ட முறையில் வாங்கினாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கினா நமக்கு லாபமா, தனிப்பட்ட முறையில் வாங்கினா லாபமா, எல்லாமே நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். யாருமே லாஸ் ஆயிடுச்சுன்னா யாருமே வந்து பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. அதை நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அதுமாதிரி ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடும்போது அமௌண்ட் கம்மியான ரேட்டுக்கு ஆர்டர் போடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்சங் இது வந்து ரெட்மி 10ஐயோட மொபைல் கேஸு. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிராண்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பல்காக வாங்கும்போது அவங்க உங்கள் லோகோ போட்டு கூட கொடுக்கணுன்னா கூட கொடுப்பாங்க. ஸோ ஆனால் அந்த பிராண்டுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி, கஸ்டம் கிளியரன்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவாக நீங்கள் வச்சுருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா நம்ம பண்ணுற மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது. ஓடாத ஒரு பொருள் கூட மார்க்கெட்டிங் மூலமாக ஓடுறதுக்கான நிறைய வேலைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த பொருளை வந்து சேல் பண்ணணும், அந்த நோக்கம்தான். ஸோ எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணுற மூலமாக மட்டும்தான் நம்ம ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ண முடியும். அதில் வந்து லாப நஷ்டங்கள், அதில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கஸ்டமர் ரிவ்யூ கொடுக்குறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். யாருமே நம்மளே வாங்கிட்டு நம்மளே அதை ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு பொருளை வந்து நான் பார்க்குற ஒரு கண்ணோட்டத்துக்கும் ஒரு 20-30 பேர் சேர்ந்து அந்த பொருளை பார்க்குற கண்ணோட்டம் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுற முறை, நான் யூஸ் பண்ணுற முறை, ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பேர் ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அது மூலமாக நமக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பொருள் வந்து வேல்யூ இருக்கா வேல்யூ இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியுங்க. ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக பல்காக ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பேசிவிட்டு ஒரு பொருளை ஆர்டர் பண்ணாலும் சரி, ஆர்டர் போட்டுவிடுங்க. ஸோ என் மூலமாக தான் நீங்கள் மறுபடியும் தான் சொல்கிறேன், என் மூலமாக தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும், என் மூலமாக தான் உங்களுக்கு எல்லாம் பொருள் வரும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ ஒரு சிலவங்க ஃபோனில் வந்து கில்லாடியாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் கில்லாடியாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து பைக் கார் ஆக்சசரிஸில் கில்லாடியாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க ஹோம் அப்ளைன்ஸ் வாங்கும்போது அதில் கில்லாடியாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி, இந்த வெப்சைட்டை வந்து ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க மூலமாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு யாராவது ஒரு ஆள் மொத்தமாக அவங்கக்கிட்ட இருந்து என்னென்ன பொருளோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஷிப்பிங் காஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு ஆள் பே பண்ணுற மாதிரி வச்சுடுங்க. ஆனால் இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் டிரான்சாக்ஷன் அது மூலமாக பண்ணுங்க. ஸோ அது வந்து ஒரு செக்யூரான பேமெண்ட் மெத்தடு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு. ஸோ மற்ற அப்ளிகேஷனோட, அதாவது மற்ற மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனோட இதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து 3% 3% 7% வரைக்கும், அதை கொஞ்சம் அதிகம்.
ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வரல அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு 99% இதுக்கு இதில் சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து இந்த பேபால் வந்து பார்த்திங்கன்னா சென்டர், அதாவது நம்ம தானே காசு அனுப்புகிறோம், நமக்கு தான் 99% அவங்க செக்யூர் கொடுப்பாங்க. 99% 100% அவங்க செக்யூர் கொடுப்பாங்க. அப்படி அவங்க ரிட்டர்ன் கொடுக்கலன்னா அவங்க அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க பேபால்ல இருந்து நமக்கு வந்து காசை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கங்க. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச வந்து இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெரிஞ்ச விஷயம் எதுவும் தப்பாக பேசிட்டேன், இல்லை வந்து அதாவது நான் வந்து ஏதாவது விஷயத்த நான் தப்பாக பேசிட்டேன், நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த விஷயத்தில் வந்து எனக்கு வேறு மாதிரி நடந்துச்சு, கொரியர் சைடில் எனக்கு வேறு மாதிரி நடந்துச்சு, கஸ்டமரில் எனக்கு இந்த டாக்குமெண்ட் கேட்டாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு கேட்டாங்க, என்கிட்ட ஜிஎஸ்டி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்னோட நம்பரும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வந்து அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கும் சரி, அதை பற்றி தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து இதோட குவாலிட்டி, இதில் வாங்குகிற பொருளோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் நான் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி எந்த நோக்கமும் இல்லை. மார்க்கெட்டிங் பண்ணுற மூலமாக நீங்களும் இது மூலமாக ஏதாவது சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இல்லை ப்ராடக்டை வாங்கி மக்களுக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. அதுக்காக தாங்க நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். சைனாலேருந்து பொருள் வாங்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு, இல்லை வந்து இந்த மாதிரி வாங்கலாம், வேறு வெப்சைட் எது இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்லேயும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபோன் எடுக்காட்டாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனையும் என்கிட்ட சொல்கிற மூலமாக நானும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிப்பேன். உங்களுக்கும் அதை வந்து வீடியோவாக மேக் பண்ணுறதுனாலையும் அதிலேருந்து வர்ற பொருள், அதாவது அந்த வெப்சைட்லேருந்து வர்ற பொருளோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா இல்லையா, இந்த கஸ்டமர் இப்படி சொல்கிறாங்க, இந்த கஸ்டமர் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொருளை வந்து நீங்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் தாண்டி ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடாதீங்க. அது சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா அப்புறம் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு போங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஒவ்வொரு டைமும் ஆர்டர் பண்ணும்போது அதோட பொருளோட வெயிட் என்ன, வெயிட் சார்ஜுக்கான கொரியர் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராமுக்கு ஒரு பொருளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்குன்னா அதுக்கு ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ, அந்த ப்ராடக்ட் பேஸை எடுக்கும்போது ஷிப்பிங் காஸ்ட் மாறுதா, இல்லை வெயிட்டை வச்சு ஷிப்பிங் காஸ்ட் மாறுதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் 3 டைம் ஆர்டர் போட்டேங்க. 3 டைம் ஆர்டர் போட்டும்போது என்னால் இந்த ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் அதை வந்து மறுபடியும் கார்ட்டில் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு டைமும் 50 ரூபா 100 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் ஆர்டர் போடும்போதும் கூட என்ன இன்றைக்கி வந்து எனக்கு ஷிப்பிங் காஸ்ட் இவ்வளோ வந்துச்சு, நாளைக்கு இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாரையும் சந்தேகப்படாதீங்க. நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஷிப்பிங் காஸ்ட்டு டே பை டே மாறும், பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறும், வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது வந்து அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளவோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தாங்க, அதுதான் உண்மை. ஸோ மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு அதே ப்ராடக்ட் ஆர்டர் போட்டாலும் ஷிப்பிங் காஸ்ட்டு கூடவும் குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. 50 ரூபா 100 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வித்தியாசம் இருக்குங்க. அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அதனால் ஆர்டர் போடும்போது அது என்ன ஷிப்பிங், என்ன கம்பெனி, எவ்வளோ காசு ஆகுதுன்னு பாருங்கள். ஷிப்பிங் கம்பெனி நிறைய லிஸ்ட் அவுட் ஆகுங்க. ஒரு 5லேருந்து 10 கம்பெனி வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அதோட டெலிவரி டேஸும் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நாள், 20 நாள், 30 நாள் வரைக்கும் இருக்கும். 3 நாள்லேருந்து 5 நாளில் அதை டெலிவரி பண்ணுறவங்க இருக்கும். டெலிவரி பண்ணுற ஷிப்பிங் கம்பெனியும் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து 2500 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் அந்த என்னென்ன ஷிப்பிங் கம்பெனி இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் கொடுக்குற ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் பொருளை வந்து சப்மிட் பண்ணுற முன்னால், அதாவது ஆர்டரை சப்மிட் பண்ணுற முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடுங்க. ஸோ சைனாலேருந்து வேறு ஏதாவது எப்படி பொருள் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கொரி இருந்தாலும் சரி அதை வந்து கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க. நான் வந்து அதை எனக்கு தெரியாட்டாலும் நான் தெரிஞ்சவங்க மூலமாக, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போது பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாகவும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவாக கேட்டால் கூட நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் இந்த பேபால் பற்றி ஒன்று சொன்னேன்லாம் பார்த்தீங்களா, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா
இல்லைனா நீங்கள் மோஸ்ட்லி நெட்டில் பார்த்துப்பேன் இல்லை எல்லாமே நெட்டில் யூடியூப் சேனலில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து வாயில் அப்படியே சொல்கிறேன், மற்றவங்கெல்லாம் அதை பிக்சரை காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை நானும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லினா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேபால் வந்து என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சைனாவிலேருந்து வாங்குற பொருள் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.